ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. அன்பான அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஐயா நீங்க ஒரு ஆடியோல பேசியிருக்கீங்க. நமக்கு நாமே நன்மை, தீமை செஞ்சுக்க முடியாது. ம். ஒரு பழக்க பதிவா தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லி. அது ஆமா. எப்படின்னு சொல்லுங்க? இது ஒண்ணும் இல்லம்மா. அது என்னன்னா, நமக்கு நம்மனால நன்மை பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, முடியாது. ம். நம்ம இதுவரைக்கும் செய்யல. இதுதான் உண்மையும் கூட. ஆனா இத நீங்க யார் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. ஆமா. ஏதோ ஒரு ஆடியோ நான் போட்டிருந்தேன். ஆமாங்க. உண்மைதானே? ஆமா. இப்ப அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்மளால நன்மை பண்ணிக்க முடியாது? நான் இப்ப நன்மை தானே பண்ணிட்டு தானே இருக்கிறேன். என் வாழ்க்கைய நான் சரியா வாழ்ந்து தானே இருக்கிறேன். நான் கரெக்ட்டா எல்லாம் ஆமா. பண்றேன், எல்லாம் நம்மள செய்றேன். மத்தவங்க கேட்டா இப்ப இதெல்லாம் ம். இதுதான் நீங்க நன்மை நினைச்சுக்கினீங்க. நீங்க நன்மையான விஷயத்துல எதுவும் செய்யல. சரியான விஷயம் கூட எதுவும் செய்யல. வழக்கமா ஒரு விஷயத்த செஞ்சுன்னு இருக்கோம் நம்ம எல்லாரும். நம்ம செய்த ஒரு பழக்கமான விஷயம். பழக்கமான விஷயம் தான். உன் தாய் தந்தையர் என்ன பழக்கப்பட்டு ஒரு செயலை செஞ்சாங்களோ அந்த செயலை உனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை நீ செஞ்ச, இதை சொசைட்டி செய்து இன்னொரு சுற்றம் செய்து அதை நீங்க செய்றீங்க. உண்மைதானே? உண்மைதாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் பாருங்க. நான் நன்மை பண்ணிப்போன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ட்ரிங்க்ஸ் பண்றது உடம்புக்கு கேடு. ஆமா. அது சாப்பிட்டா லிவர் போயிடும். எல்லாமே எல்லாரும் தெரியும். தெரியுமா ஆமா. தெரியாதா? தெரியுங்க. முக்கிய மனிதர்கள் எல்லாரும் தெரியும் தானே? எல்லாருக்கும் ஏன் தெரியும். அப்ப எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க? பழக்கம். ஒரே விஷயம் தான். இங்க பழக்கமா அது இருக்குது. அதனால நான் செய்யறேன். ஆனா இது நன்மையா? இல்ல. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க. நான் சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியுதா? ஆமாங்க. ஏன்னா நம்ம இந்த அளவுல தான் நம்ம இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்கிறோமான்னா பண்ணிக்கல. சும்மா தானே பண்ணலாம் தானே நம்ம. ஆமா. நன்மை பண்ணியிருந்தா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? பண்ண மாட்டோம். நீ ட்ரிங்க்ஸ் பண்ண என்ன ஆகும்? உன் காசு செலவாகும், உன் உடல்நிலை கேடாகும், வீட்டில் வந்தால் சரியான பேச்சு பேச முடியாது, தேவையில்லாத பெரிய பிரச்சனை எல்லாமே வரும். பிரச்சனைக்குள்ள. ஆமா, உன்னை சொசைட்டில இருந்து பிரச்சனை வரும், வீட்டில் இருந்து இவ்வளோ பிரச்சனை நீ சந்திக்கிற அதை ட்ரிங்க்ஸ் பண்ண. அப்போ நீ அதை ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரே காரணம் தான். இங்கே புழக்கத்தில் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று இருக்கு. அது இல்லாமல் எல்லாரும் வேற செய்யறாங்க, அதை நீங்க பாக்குறீங்க, பார்த்து அதே தான் நீங்க செய்றீங்க. இதுக்கு பேரு நீங்க சரியாகிறன்னு அர்த்தமா, இல்ல உங்களுக்கு நீங்க நன்மை பண்ணிக்கிறன்னு அர்த்தமா, இல்ல நீ அறிவு இருக்குன்னு அர்த்தமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தெரியுதா? அப்போ நம்மளுக்கு நம்ம நன்மை பண்ணிக்கிறோமா, கெடுதல் பண்ணிக்கிறோமா? தீமைதான் செஞ்சுக்கிறோம். புரியுதா? இது யார் பண்ணா? நீங்க உங்களுக்கு தான் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த மாதிரி சூழல் இருக்குது. அந்த சூழல்னால நீங்க அதை பண்ணிக்கிறீங்க. அப்போ உனக்கு நீ நன்மை பண்ணிக்க மாட்டேன்றது புரியுதா? புரியுதுங்க. இதேதான் ஒரு உணவு பழக்கம் எடுத்தாலும் இப்படிதான். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஹோட்டல்ல போய் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல் தான். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியுங்க. யாருக்கா தெரியாது இருக்குதா? இன்னைக்கு இருக்கிறதுல அதிகமான ஹோட்டல் வந்தாச்சு, அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட், அதிகமான மாமிசம் எல்லாமே வந்தாச்சா? எல்லாரும் எங்க போய் சாப்பிடுறீங்க? அங்கதான் போய் சாப்பிடுறாங்க. இது உங்களுக்கு உடம்பு நல்லதா கெடுதலா? கெடுதலுங்க. ஏன் இதை செய்றீங்க? அப்ப இதுவும் அதே காரணம் தான். பழக்கமாயிடுச்சு. ஒரு 4 பேர் செய்றாங்க, எனக்கு பழக்கமாயிடுச்சு, எனக்கு ஃபுல்லாமே அதாங்க, அதனால நான் செய்றேன். இது உங்களுக்கு நன்மை பண்ணிக்கிறதா? எது அதிக லெவல்ல இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம பழக்கமா எடுத்து சொல்றேன். இப்ப இது உனக்கு நன்மை பண்ணிக்கிறான்னு கேட்டேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு விரிவாக்கமா சொல்றேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோ சொல்றேன். நீங்க சொல்றீங்களா நான் சரியா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நீங்க கரெக்டா இல்லைன்னு தயவு செய்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்க நன்மை பண்ணிக்க முடியலன்றதை நீங்க தயவு செய்து அறியுங்க. உண்மைங்க. இதுதான் உண்மை. இப்ப உணவு அந்த மாதிரி, நீங்க உணவுல எல்லாமே இப்ப நீங்க ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுறீங்க. ஏன்னா ஒரு உணவு ஒரு வீட்டுல ஒரு தாய் சமைக்கும் போது அந்த உணவுல உணவோட தரமும் நல்லா இருக்கும், அதுல ஒரு அன்பு கலந்துருக்கும், ஒரு ஆரோக்கியம் கலந்துருக்கும், கொஞ்சம் அறிவும் கலந்துருக்கும். கண்டிப்பாங்க. புரியுதுங்களா? இது மூணுமே கலந்து ஒரு உணவு சமைக்கும் போது மட்டும்தான் உன் உடல்ல ஒரு ஆரோக்கியம். ஏன்னா இங்க உணவுன்றது இந்த உடலையும் கட்டமைக்கிறது உணவு தான். அப்ப அந்த உணவு எப்படி ரெடி பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ரெடி பண்றோட தன்மை என்ன? உன் தாய் ரெடி பண்றதுக்கும் ஒருத்தர் காசு வாங்கிட்டு உணவு சமைக்கிறது வித்தியாசம் தான் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, உணவு மேல எந்த குறையும் இல்லை. எந்த உணவாயும் நீங்க சாப்பிடும் போது அந்த உணவு தரம் தான். ஆனா அந்த உணவை நீ சமைக்கிறோட நபரோ அவங்களுக்கு என்ன எண்ணத்துல அவங்க சமைக்கிறாங்களோ இதெல்லாம் இருக்குது. உண்மைதானே? உண்மைங்க. ஏன்னா ஒருத்தர் காசு போது சமைக்கிறாரு, நிறைய வியாபாரமும் சமைக்கிறாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சமைக்கிறாங்க, ரொம்ப வாசையா சமைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு சமைக்கிறாங்கன்னா இல்ல. நீ ஆரோக்கியம்னு போனா உனக்கு அதுல சுவையும் வாசனையும் வரதுக்கு குறைவா தான் இருக்கும். கண்டிப்பா. உண்மைதானே? உண்மைதாங்க. அப்ப அவங்க என்னத்துக்கு சமைக்கிறாங்க? அவங்கள பொறுத்தவரை வியாபாரம். உண்மைதானே? டேஸ்டா இருக்கணும், சுவையா இருக்கணும். அப்ப எல்லாரும் சாப்பிட்டாங்க, எனக்கு வியாபாரம் ஆகும். அப்ப எதுக்கோசரம்? காசு மோட்டிவ்ல எல்லாரும் பண்றாங்க. அப்ப அதுக்குள்ள நீங்க நினைக்கிற ஆரோக்கியமோ இல்ல நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்போ இல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவோ அதுல இருக்குமா? இருக்காது. உண்மைதானே? நீங்க அப்ப போய் ஹோட்டல்ல போய் ஃபுட்டை சாப்பிடுறீங்க. அப்ப சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. இத பேரண்ட்ஸாக சாப்பிடுறீங்க, குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க, நான் இன்னைக்கு வெளியே சர்வே பண்ணும்போது பாத்தீங்கன்னா காலையில ஸ்கூல்ல குழந்தைங்களை எடுத்துமே விடுறாங்க. எல்லாரும் ஸ்கூல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சுக்கல்ல நிக்கிறாங்க. ஆமா. எனக்கு ஒரு மெயின் ஒரு விஷயமே அதுதான். காலங்காத்தால நீங்க போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் காலையில பிரிஞ்சு போய் குழந்தைங்களுக்கு டிஃபனா வாங்கி கொடுக்குறீங்களே, அந்த சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வயிற்றுல என்னென்ன பிரச்சனை வரும்? எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிலேஷன் பக்கத்துல எல்லாருக்கும் எத்தனை வயசு? 8 வயசு குழந்தைக்கு வயிற்றுல அல்சர் ஆப்ரேஷன் பண்றான். நிறைய விஷயம். உண்மைங்க. இதெல்லாம் எப்படி வருது? அவங்க ஒரே விஷயம், நீங்க பிரிஞ்சு சாப்பிடுறீங்க, நீங்க அதிகமான அஜினோமோட்டோ பொருள் போட்டு சாப்பிடுறீங்கன்றான், இல்ல நீங்க காலையில ஆயில் ஃபுட்டை சாப்பிடுறீங்கன்றான். இதை காலையில பெத்தெடுத்த தாய்மார்களே இந்த குழந்தைகளுக்கு அந்த பிரிஞ்சை வாங்கி கொடுக்கலாமா?
கொடுக்க கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியும், தெரிஞ்சாலும் அதான். இது ஏன் நீங்க செய்றீங்க? ஒரே விஷயம் தான், எல்லாரும் செய்யறாங்க அதனால நான் செய்யறேன். இது எப்படி இருக்குது பாருங்க, எல்லாரும் நோயானாலும் அது எனக்கு ஏத்துக்க முடியுதுனால. ஆமா, ஆனா செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் மாட்டீங்க. இல்ல நீங்களாவது செய்யாமையாவது இருக்கிறீங்களான்னா அதுவும் கிடையாது. காரணம் எல்லாரும் சரி நானும் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு போறீங்க. உங்களுக்கு தீமையானாலும் எல்லாரும் செஞ்சா செய்வீங்க, அப்படிதான் செய்யணும். ஆமா, அப்ப கண்டிப்பா. இதுக்கு பேரு உங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சுக்கிறதா? இல்ல. காலங்காத்தால ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு நீங்க அந்த விரிஞ்ச பாசல் கட்டி கொடுக்குறீங்களே, அந்த கொடுத்தா அந்த உடம்புக்கு என்ன செட் ஆகுமா? காலையில அந்த ஆயில் பொருளை சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு செட் ஆகுமா? நீங்க அதை மதியானம் வரை அந்த குழந்தைக்கு எப்போ காலையில என்ன குத்தம்புறாங்க தெரியல, மதியானத்துக்கு சாப்பிடுறதுக்கு அது நீங்க யோசனை பண்ணுங்க. செஞ்ச பொருள் அப்பயே சாப்பிடும் போது தான் அதுல கொஞ்சம் இருக்கிற ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா. அதை நீங்க ஒரு கிட்டத்தட்ட 4 ஹவர் கழிச்சு சாப்பிட்டா அதுல என்ன சத்து இருக்கும், இல்ல என்ன ஆரோக்கியம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல நம்ம குழந்தைக்கு ஒரு தாய் அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது மட்டும்தான் அதுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், ஒரு அறிவு இருக்கும், அதுல உடல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அந்த நீ கூட உணவுல அப்பதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும். அப்பதான் அந்த குழந்தை நோய் நொடி இல்லாம இருக்கும். நோய் நொடி இல்லாம ஒரு தாய் தந்தைக்கு சந்தோஷம். கண்டிப்பா. அப்ப அதையே நீங்க மிஸ் பண்றீங்களே, இது உங்களுக்கு நீங்க நன்மை பண்ணிக்கிறதா? இல்லங்க. இல்லதானே? கண்டிப்பா. என்னென்ன நம்ம பண்றோம்னு பாருங்க. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம், வாழும் போது நம்ம எவ்வளவு ஒரு ஆப்போசிட்டான கமெண்ட்ல வாழ்ந்துக்கிட்டு நம்மளுக்கு நோய் வருது, எனக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும், இதெல்லாம் இறைவனுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையான்னு கேட்கறோம். இவ்வளவு கேட்கறீங்க நீங்க, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் குத்துக்கிறல்ல, கண்ணு காது மூக்கு அறிவு எல்லாம் குத்துக்குது, நீங்க ஏன் இதை செய்றீங்க? என்ன காரணம்? அது தவறு தெரிஞ்சும் செய்யணும். தவறுன்னு தெரிஞ்சே செய்றீங்களே, அப்ப இது நீங்க அதுக்கப்புறம் நீங்க இறைவனை குறை சொல்றதோ இல்ல அத்தவனை குறை சொல்றதோ என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்ப உனக்கு நீ நன்மை பண்ணிக்கிறனா பண்ணலதானே? பண்ணலதான். இத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை கொண்டுதான் நான் சொல்றேன், நீங்க யாரும் உங்களுக்கு நினைச்சா உங்களால நன்மை பண்ணிக்க முடியாது. உண்மைதானே? உண்மைதாங்க. இப்ப இன்னைக்கு பார்த்தா அதிகமான இந்த பாகு போடுறாங்க, அன்சு போடுறாங்க, என்னென்ன பொருளை போடுறாங்க. இப்ப அந்த பொருள்ல அவன் போட்டான், அந்த கவர்ல போட்டிருப்பான், ஆமா இது அது சாப்பிட்டா சாப்பிட்டா உங்களுக்கு கேன்சர் வரும். ஆமா. சரிங்களா? வாயில கேன்சர் வரும்ன்றான், ஆமாங்க. மோத் கேன்சர் வரும்ன்றான். அதை போட்டு அதை படமாவும் எடுத்து போடுறான். அது வந்தா எப்படி இருக்கும் அந்த செடியோட தன்மை, உதோட தன்மை எப்படி மாறிடும், ஃபேஸோட தன்மை எப்படி மாறிடும் போடுறான். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க போய் லைவா போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நீ இந்த ஒரு உட்கொள்ற அந்த பாக்களையும் அந்த அன்சிலையும் அந்த ஒரு அந்த போதை பொருளையும் அதை பிக்சராக போடுறான். ஆமா. அதை வாங்கி நம்ம அதிகமான காசு கொடுத்து அதை வாங்கி அதை நல்லா தட்டி அதை எடுத்து வாயில கொட்டிடும். கண்டிப்பா அதை பார்த்தே நீங்க பாத்துங்க, இருக்கிறதுலயே உடலுக்கு கேடு, அதனால ரொம்ப பிரச்சனை. உடலுக்கு கேடு, உன் செல்வமும் போயிடும், உன்னை பாக்குறவங்க அது கிட்ட வர அந்த போட்டோ கிட்ட விட ஆள் வர முடியாது, நாட்டை வேற அடிக்கும். இவ்வளவும் பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம போட்டு யூஸ் பண்றோமே, அதை யூஸ் பண்ணா அவங்க நோய் இருக்கிறதுலே இங்க அதிகமான இருக்கிறது கேன்சர் தான். அந்த நோய் இருக்கிறது கொடுமையான நோய். வந்த கணமே உடனே மரணத்துக்குள்ள கொண்டு போகும். அது ஒரு பெயின் வரும், அந்த பெயினை வந்து இங்க யாரும் இது பண்ண முடியாது. ஆனா அந்த வந்து பத்தி இப்ப சின்ன குழந்தையில தானா வருது, பிறப்புலயே வருது. காரணம் என்ன? நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு அந்த குழந்தைய உருவாக்குறது ஒரு காரணம். உண்மைதானே? அந்த பொருளை இங்க புழக்கத்துல அதிகமா விட்டு அதை எல்லாரும் யூஸ் பண்ணி அங்கங்க எச்ச துப்பி அங்கங்க ஒரு விஷயம் பண்றோம், அது ஒரு காரணம். உண்மைதானே? ஸ்மோக் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஸ்மோக் பண்ணி அந்த புகை எல்லாத்தையும் சுத்துது. அதை தாய்மார்களும் ஸ்மெல் பண்றாங்க, எல்லாரும் ஸ்மெல் பண்ணி அது எல்லா என்ன பண்ணும், குழந்தைங்களுக்குள்ள போய் நோயா மாறுது. அது எவ்வளவு பெரிய வேதனை. இதை யார் செய்யறோம்? நமக்கு நம்மளே செஞ்சு வழியை உருவாக்கிக்கிறோம். அப்போ இதுக்கு பேர் அறிவு இருக்குதுன்னு அர்த்தமா, இல்ல நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்கிறோம்னு அர்த்தமா? புரியுதுங்களா? நம்மளுக்கு நம்ம நன்மை கொடுக்குறோம். ரொம்ப இருக்கிறது எஸ்ட்ரீமான தீமையை நம்மளே செஞ்சுக்கிறோம். யாருக்கு? நம்மளுக்கு நம்மளே வழியை வர வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கண்ணன் உள்ள தன்மையில நம்ம வாழ்ந்துக்கிறோம். அப்ப புரியுது, நம்மளுக்கிட்ட அறிவு ரொம்ப குறைவா இருக்குது. அப்போ நம்ம சரியா எந்த செயலுமே இங்க செய்யல. நான் சரியா செஞ்சேன்னு சொல்றேனே, நான் எனக்கு நான் நன்மை செஞ்சேன்னு சொன்னா அப்ப நான் நன்மை செஞ்சனா இல்லையா? நீ சுத்தமா உனக்கு நீ நன்மையே செய்யல. புரியுது? எந்த அளவுக்கு தீமை, எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய முடியுமோ செஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம உடலுக்கு ஒரு நோய் வந்தா நோய் தீர்றதுக்கு மருந்து சாப்பிடும், இதுதான் இயல்பான தன்மை. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, மனித இனத்துல மேக்சிமம் பர்சன்ட் என்ன பண்றோம்னா, நோய் வரத்துக்கு எதை போடணும் அதை போடுறோம். நோய் வரத்துக்கு, நோய் போறதுக்கு இல்ல, நோய் வரத்துக்கு. ஆமா, நோய் வரத்துக்கான வேலையை ஃபுல்லா பார்த்துட்டு நோய் வந்ததுக்கு அப்புறம் நோய் போறதுக்கான வேலையை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இதை விட ஒரு அறிவு சிறுமியான ஒரு தன்மை உள்ள பர்சன் இங்க இருப்போம்னா இருக்குது, அது மனுஷனா தான் இருக்குது, மனிதனை தவிர இது இல்லை. புரியுதுங்களா? இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதுலாம் சரிதான், ஆனா இந்த மாதிரி சூழல்னால தான் நாங்க செய்யறோம், இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுல நீங்க உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, இருக்குதா? எல்லாத்தையும் பாக்குறீங்க, எது நன்மை எது தீமைன்னு தெரியுது. உனக்கு எது நன்மை அதை கூட நான் ஏன் பண்ணிக்க கூடாதா? நான் ஏன் அதை நான் அதை பண்ணாதானே எனக்கு நல்லது. நிச்சயமா அந்த கேள்வி யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை நீங்க மாத்திக்கணும்னு ஆசைப்படணும். நீங்க பிறர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுற வர விளைவு தான் இருக்கும். கண்டிப்பா எல்லாமே அப்படிதான். நீங்க எந்த செயல் செஞ்சாலும் பிறர் மாதிரி இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களே தவிர்த்து சரியா இருக்கணும்னோ கரெக்டா இருக்கணும்னோ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு அதைத்தான் நம்ம பண்றோம். நம்ம ஒரு கரெக்டா இருக்கணும், சரியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம அறிவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படல. 4 பேர் மாதிரி வாழ்ந்தா போதும்னு ஆசைப்படுறோம். அந்த 4 பேரும் சரியில்லாம வாழ்றான், அந்த 4 பேர் இந்த துன்பத்துக்குள்ள போறான், நீங்க அந்த துன்பத்துக்குள்ள போறீங்க. இதுக்கு என்ன காரணம்?
இதுக்கு பேர் அறிவு இருக்குன்னு அர்த்தமா? இல்ல நம்மளுக்கு நம்ம நன்மை பண்ணிக்கிறேன்னு அர்த்தமா? நிச்சயமா இது எவ்வளவு பேர் வழியை நம்ம ஏற்படுத்திடுவோம். இது கூட நம்மளுக்கு புரியலையே. உண்மைதானே? உண்மைதான். இந்த புரிதல் இல்லாத ஒரே காரணம் நம்ம எல்லாருக்கிட்டையும் உண்மையான குணம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒண்ணுன்ற தன்மை நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட சரியான அன்பு இல்லை. உண்மைதானே? உண்மைதான். அந்த அன்பை நம்ம எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் வலி இருக்கிற தன்மை நம்ம உணர ஆரம்பிச்சா அப்பதான் நீ நன்மையான செயல்களே நீ போக முடியும். இப்ப நானும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயலை செஞ்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்ப உண்மையிலே எனக்கு தெரியல. நானும் இந்த மாதிரி நான் ஒருத்தர் பேசினார்னா அவர் பேச்சுக்கு நானும் அப்படிதான் பாட இப்படியே நம்ம வாழ்ந்துக்கிறோமே, உண்மையிலே நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்கலாம், ஆமா பண்ணிக்க முடியல, நானே அப்படி இருந்திருப்பேன். ஆனா அந்த செயல் எப்படி மாறிக்குதுன்னா, கருணையா இருக்கும் போது, ஒரு உயிர்கிட்ட நம்ம அன்பு காட்டும் போது, முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது, எல்லாரும் நம்ம தானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, தன்னை போல எல்லாருமே பார்க்க, ஆமா நீ அந்த மாதிரி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா உங்ககிட்ட இருக்கிற குணங்கள் நல் குணங்களா மாறும். அப்பதான் உன்னால நன்மை பண்ணிக்க முடியுன்றது எனக்கு அன்னைக்குதான் புரிய வருது. இப்போ என்கிட்ட இருந்து எல்லா பழக்கம் போயிருக்குது, தேவையில்லாத சொல்கள் போயிருக்குது, தேவையில்லாத உணவுகள் போயிருக்குது. பெரிய இதெல்லாம் போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கிட்ட சரியான அறிவு வருது, சரியான அனுபவம் வருது, ரொம்ப அன்பு வருது, அனைத்து நானா இருக்கிறன்றது ஒரு புரிதல் வருது. இது எப்படி கருணையா இருந்தா இதெல்லாமே வருது. உண்மைதானே? அப்ப நீ கருணையா இருக்கிற எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. இவ்வளவு செயலை செய்றீங்களா எல்லாரும்? இதை பார்த்து செஞ்சாங்க, அதை பார்த்து செஞ்சாங்க, இதை பார்த்து செஞ்ச காரணம் சூழல் தான் காரணம். இந்த சூழலுக்குள்ள இந்த மாதிரியான விஷயமும் இருக்குது, இந்த மாதிரியான செயலை செய்யற நபர்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான வீடியோஸும் வருது. இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு நம்ம ஏன் நன்மை பண்ணிக்க மாட்டோம்? ஒரு கணம் சிந்திக்கணும். ரெண்டாவது, இது நம்மளுக்கு நம்ம நன்மை பண்ணிக்கணும்னா ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் உயிரா பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்டுங்க, எல்லாத்துக்குள்ளேயும் வழி உங்க வழியா உணருங்க. அந்த உணர்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நன்மை பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் உனக்கு நீ நன்மை பண்ணிக்க முடியுமானா முடியாது. நீ நன்மை பண்ணிக்கவே இல்லை, நீ என்ன பண்ண எல்லாரும் மாதிரி வாழ்றீங்க. அது முற்றிலும் தவறு. அதை தவறுனால துன்பத்தை அனுபவிக்க போறது நம்ம தான். அப்போ நம்ம அதை மாத்திக்கணும். அதை மாத்தினா நம்ம எல்லா உயிரும் நம்ம உயிர் போடணும். நல்லா சொல்ல, ஜட பொருளுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அதுட்டு அன்பு காட்டுங்க. இந்த அன்பு ஏன் நான் காட்ட சொல்றேன்னா, நீ அன்பு காட்டும் போது உங்கள்கிட்ட ஒரு அறிவு புறப்படும். ஐயோ நான் என்ன செய்யறேன் உன்னையே அது கேள்வி கேட்க. அப்ப கேட்டுனா எல்லாரும் மாதிரி பண்ண மாட்டேன், சரியில்லை நான் சரியா மாறணும் என்ன தானா. அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு சரியில்லா செயலோ எந்த குறையான செயலோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்க நம்மளால முடியும். அப்ப அதனால நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், எல்லா உயிரும் தன் உயிர் போல் எண்ணணும். எந்த ஜட பொருளாக எல்லாத்துக்குள்ளேயும் அன்பை பாராட்ட பாருங்க. அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க போங்க, எல்லாரும் அந்த கருணையான செயலை செய்யணும்னு ஆசைப்படுங்க. எல்லா உயிரும் உங்க உயிர் போல் எண்ணணும்னு பாருங்க. அப்படி எண்ணணும் நீங்க நினைக்கும் போது உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான நன்மையும் உங்களுக்கு தேவையான அறிவும் தெரியான அன்பும் உங்களுக்கு வந்துடும். அது வந்துச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை சரியா நோய் நொடி இல்லாம சர்வே பண்ணலாம். அது நோய் நொடி இல்லாம சரியா சர்வே பண்ணும் போது நீ யாருன்ற அறிவும் நம்ம எல்லாருனாலையும் பெற முடியும். அதுக்கு ஒரே விஷயம், நம்ம கருணையா அன்பா இருந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும். எல்லா உயிரும் நம் உயிர் போல் எண்ணும் போது ஒரு பெரிய மாற்றம் வரும். இதனால்தான் சொன்னேன், நமக்கு நம்ம நன்மை பண்ணிக்கலன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட அது ஏன் நம்ம யாருக்கும் தெரியல. காரணம் எல்லாரும் சரி நான் செஞ்சாங்க அப்படிதான் போறோம், அப்படி நம்ம செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்ப எல்லாரும் செஞ்ச செயலை செய்யாம எல்லாரும் கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும் செயலை எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சா அப்ப மாற்றம் வந்துருந்தாங்க. கண்டிப்பாங்க. இப்ப ஏன்னா நான் அனுபவத்தை நான் பெற்றுட்டேன். ஏன்னா இந்த வழியை எல்லாமே அறிந்து நான் தான் அனுபவிக்கிறேன். ஏன்னா எல்லாருமா நானா இருக்கிறேன், எல்லாரோட வழி என் வழியா இருக்குது. அந்த வழியின் வெளிப்பாடு தான் இவ்வளோ இத்தனை நாள் நானும் அப்படி இருந்தோம். இன்னைக்கு நான் மாறி கண்ணி அன்பாகும் போது எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வந்து எல்லாரோட வழி என் வழியா வந்து நான் ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன், அவங்க துடிப்பு தாங்க முடியல. இப்ப நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம், அதுவும் மனுஷன் தான் நம்ம. நான் இன்னைக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு ஏன்னா அதுக்கான வேலை நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம அதை பார்க்காம இருக்கணும். அப்ப எல்லா உயிரும் அன்பு கருணையை வளர்த்துக்கணும். எல்லா உயிரையும் ஒருமையா பார்த்தா, எல்லாமே நானுன்னு பார்த்தா எல்லாரும் செமையா பண்ணலாம். ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க கூட சரியான ஃபுட்டு கொடுக்கணும் நமக்கு ஒரு ஆசை வரும். எல்லா குடும்ப தாய்மாரும் நான் ஃபுட்டை ஹோட்டலில் வாங்கி கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் சமைச்சு கொடுப்பேன்ற எண்ணம் வரும். உண்மை தானே? ஒரு குடிக்கிறவருக்கோ ஒரு பாக்கு எல்லாம் போடுறது கூட நான் ஏன் அதை பண்ணணும், நான் அதை பண்ண மாட்டேன்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா நீ முதல்ல கருணையா மாறினா, எல்லாத்தையும் அன்பா பார்த்தா. இப்ப நம்ம நீ சிகரெட் பிடிக்கிறதால உனக்கு மட்டும் ஃபால்ட் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிறந்த குழந்தைக்கு ஒரு நோய் வருது, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு நம்ம தானே அதுக்கு வழி பண்ணணும். ஏன்னா கேன்சர் இருக்கிறது மிகப்பெரிய நோய். அந்த நோயை நம்மளே நம்ம வர வச்சுக்கிறோமே, இவ்வளவு போட்டு காட்டுறாங்களே, காட்டி நம்ம செய்யறோமே, என்னடா நம்ம இப்படி இருக்கிறோம் கொஞ்சமா அந்த யோசனை வந்து சாதாரணமா வரது கஷ்டம். ஏன்னா ரொம்ப மொத்தமான பழக்கத்துல இருக்கணும். ஆனா நீ கருணையா அன்பாகும் போது எல்லா உயிரும் உன் உயிரின் போது என்ன போகுது. என்ன சொல்ற, ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்புக்கு நான் சக்கரை போடுவேன்ப்பா. முதல் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எறும்பு இருக்குது, கொஞ்சம் சக்கரை போடுவோம். முதல் அன்பை ஸ்டார்ட் பண்ணு. ஒரு ஜட பொருள் இருக்குது, அது உனக்கு உட்காரத்துக்கு இடமா இருக்குது, படுக்கிறதுக்கு பாயா இருக்குது, பெட்டா இருக்குது, நீ போற உடையா இருக்குது, நீ யூஸ் பண்ற பொருளா இருக்கு, இவ்வளவு பொருளாவும் உனக்கு ஒரு பொருள் உனக்கு காக்குது. இதெல்லாம் பாருங்க, உனக்கு நன்மை மட்டுமே பண்ணுது. உண்மையிலே அதுக்கு அது நன்மை பண்ணிதான் சிறப்பா பண்ணிக்குது ஜட பொருள் அனைத்துமே. ஆனா அந்த உயிருள்ள பொருள்ன்ற நீ, அதுவும் ஆறறிவுன்னு சொல்ற நீ, மனிதனா இருக்கிற நீ, உனக்கு நீ நன்மை பண்ணிக்க மாட்டேற. அப்போ நம்ம இந்த நன்மையே செயலா செய்யறவங்க கிட்ட அன்பை காட்டினா அவங்க கிட்ட ஒரு அறிவு பொருட்பட்டு உன்னையும் உனக்கு சரியான செயலை உன்னை செய்ய வச்சிருவாங்க.
இன்னும் ஒரு அறிவுடனா மாத்திரும், இன்னும் ஒரு அன்புடனா மாத்திரும், இன்னும் ஆரோக்கியமான கட்டாயம் இங்க மாற்றும். அதனால நீங்க ஒரு எறும்புக்கு சக்கரை வைக்கிறது, ஒரு பறவைகளுக்கு உணவு போடுறது, தெருவோத்த நாய்களுக்கு உணவு வைக்கிறது, இந்த ஜட பொருளுக்கிட்டனா இவ்வளவு நன்மை படிச்சே அதை தொட்டு பார்க்கறது, அதுகிட்ட ஒரு முத்தம் கொடுக்குறோம். எல்லா பொருளும் இருக்குது, எல்லா பொருளும் ஒரு முத்தம் கொடுக்குறோம்னா குறைஞ்சா போகிறோம். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த அன்பின் மிகுதியா நம்ம கிட்ட நமக்கு நன்மை பண்ணக்கூடிய அறிவு நம்மளுக்கு தானா வரும். அது வந்துச்சுன்னா நம்ம நோய் இல்லாம இந்த வாழ்க்கையை சரியா பண்ண முடியும். இது எல்லாரும் நான் விண்ணப்பமா வைக்கிறேன். ஏன்னா இந்த கருணையான செயலை செய்து எல்லா வழியும் என் வழியா தெரிஞ்சாலும் நான் பேசுறேன். இதை நீங்க பாக்குறவங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் இந்த செயலை செஞ்சு எல்லாரும் கருணையா அன்பா இருக்கும்போது நோய் இல்லாம ஒரு சுகுச்சமான வாழ்க்கையை கட்டாயம் வாழ முடியும். நன்றிங்க. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி.